களங்கம் இப்புலகம் கழிப்புறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது பக்கவாதம். இதான் நம்பர் 1. ரத்த கொதிப்பு, கபால பீனிசம், ரத்த கசிவு. கண்டிப்பா புகை, ஆக்சிடென்டல் கேசஸும் வரும். விபத்துக்கள், மன அழுத்தம், புகை, விபத்துக்கள் இதெல்லாம் இப்ப சொல்லியிருக்கிறோம். ரத்த குழாய் அலர்ச்சின்னு எழுதிக்கங்க. காப்பி, டீ ரெண்டுமே ரத்த குழாயில கொழுப்புகள் படுகிறது. ரத்த குழாயில அலர்ச்சி, தண்டுவட பாதிப்பால் மூளை பாதிப்படையும். தண்டுவட பிரச்சனைன்னு எழுதிக்கோங்க. ரத்த அழுத்தத்துக்கு எடுத்துக்கிற மாத்திரை, இது டாப் 10 காரணிகள்ல வரும். உடல் பருமன், அசைவம் அதிகமாக எடுப்பவர்களுக்கு இந்த பக்கவாதம் வர்றதா ஒரு ஆய்வு சொல்லுது. இதய நோய், இதை எழுதிக்கோங்க. உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் முக்கியமான காரணம். உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது. ரத்தம் போகலைங்கிறதும் ஒரு காரணம் தான். அதனாலதான் நான் அதை கொஞ்சம் யோசிச்சேன். உறைதல் அப்படிங்கிறதும் ரத்தம் போகலைங்கிறதும் வேற வேற. ரத்தம் போகலைன்னு சொன்னாலும் ஸ்ட்ரோக் வரும், ரத்தம் உறைஞ்சு போனாலும் ஸ்ட்ரோக் வரும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா ரெண்டுமே காரணி தான். அதனாலதான் நம்ம சொன்னாவே பர்ஃபெக்டா ஒரு 20 காரணத்தை நச்சுன்னு நிப்பாட்டிடுறது. பக்கவாதம் வந்தவங்களுக்கு இதை அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா 15 காரணம் நிற்கும். அப்படியே இதுக்கான தலைப்பா நீங்க என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கவாதம் அப்படின்னு போட்டு பக்கத்திலேயே அல்லது பாரிசவாதம் அப்படின்னு போடுங்க. பாரிசங்கிறதுக்கு ரீய நல்லா சுழிச்சு விடணும். நெடில் ரீ கிடையாது, குறில் தான். ரீய சுழிச்சு விடணும். பாரிசவாதம். பொதுமக்களுக்கு பக்கவாதம்னா தெரியும். சித்த மருத்துவத்துல மெடிக்கல் லாங்குவேஜ்ல அதுக்கு பேரு பாரிசவாதம். நீங்க மிஸ் பண்ண காரணங்களை நான் சொல்றேன். மலைக்கட்டு எழுதிக்கோங்க. மலைக்கட்டு, ஜங்க் ஃபுட்டு, நைட்டு ஷிஃப்ட், அப்புறம் தான் மன அழுத்தம்லாம் சொல்லிட்டீங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் அப்படி எழுதிக்கோங்க மொத்தமா. சில் ஐட்டங்கள். அதுக்கப்புறம் இந்த பான் பராக்கு, கூல் லிப்பு, இன்னைக்கு பசங்க போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, கூல் லிப்பு, அதெல்லாம் முக்கியமான காரணிகள். உலக அளவுல பக்கவாத கூட்டமைப்பு வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கே இவ்வளவுதான் காரணம் தெரியும். இதுக்கு மேல காரணங்களை இன்னும் அவங்களும் கண்டுபிடிக்கல. அதனால கவலைப்படாதீங்க, இவ்வளவுதான் காரணம். இதுக்கான அறிகுறிகள்: வாய்க்கோணுதல், நடை தளறுதல், வலிப்பு, ஞாபக மறதி, உடல் நடுக்கம், பார்வை மங்குதல் அல்லது பார்வை இழத்தல். இல்ல தனித்தனியா கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ரெண்டுமே நடக்கும். ஒருத்தருக்கு பார்வை மங்கும், இன்னொருத்தருக்கு பார்வை இழப்பு ஏற்படும். அப்படின்னா ரெண்டுமே காரணி தான், அறிகுறி தான். கை கால் வலி இருக்கும், அது எழுதிக்கலாம். கை கால் வலி. மரத்து போதல் இருக்கும், குடைதலும் இருக்கும். சலைவா அதிகமா இருக்கும், அது ஊத்தும், ஜொல்லு மாதிரி ஊத்தும். அவங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அப்படியே ஓடி கிடக்கும். உடல் இறுக்கம் ஆயிடும். அது நாளடைவான பக்கவாத நோயாளிகளுக்கு அப்படி ஆகும். அப்படிலாம் நீங்க எழுத வேணாம், உடல் இறுக்கம்னு எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். செரிமானமின்மை எழுதிக்கலாம். அறிகுறிகள்ல ஞாபக மருதிலாம் ஒண்ணு. அறிகுறிகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடியே தெரியறதும் அறிகுறி தான், சிம்டம்ஸ். அதை பார்த்துட்டு இந்த நோய் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வந்தவங்களுக்கும் அந்த அறிகுறி இருக்கும், புரியுதுங்களா? அதனால அறிகுறிங்கிறது 2 பக்கமுமே வரும். நம்ம இங்கிட்டும் பார்க்கணும், அங்கிட்டும் பார்க்கணும். இப்ப ஒருத்தர் புதுசா பாக்குறீங்க, இவர் ஏற்கனவே பக்கவாதம் வந்தவரா அப்படிங்கிறத கூட இந்த அறிகுறிகளை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். இல்ல வரப்போதாங்கிறது இந்த அறிகுறிகளை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். காரணத்தை நம்ம ரொம்ப தெளிவா எடுத்தாச்சு, பத்திரமா வச்சுக்கோங்க. அறிகுறியும் ரொம்ப தெளிவா எடுத்தாச்சு. இது வரைக்கும் நீங்க எழுதின அறிகுறிகள் எல்லாமே சூப்பரான அறிகுறிகள் தான். வாய் கோணுதல் எழுதியிருக்கீங்கன்னா ஓகே,
பேச்சு குளறுதலையும் தனி அறிகுறியா எழுதணும். ஓகேவா? வாய் கோணுதல் அப்படிங்கிறது கீழே இழுத்துக்கிறது, பேச்சு குளறுதல் அப்படிங்கிறது உள்ள இருந்து நடக்கிறது. அதனால ரெண்டையும் தனித்தனியா எழுதிக்கலாம். கை கால் தளர்வு, கையும் தளர்ந்து போயிடுது இல்லையா, அதனால கை கால் தளர்வு அப்படி எழுதிக்கங்க, அது ஒரு அறிகுறி. அப்புறம் முகம் வந்து வலு இழத்தல், முகம் வலுவிழத்தல் அல்லது முக தசைகள் தளர்ந்து போகுதல். சரியா? இப்ப வாய் கோணுதலும் முகம் தளர்ந்து போறதும் ஒண்ணுதானே அப்படின்னா நல்லா கவனிச்சீங்கன்னா வேற வேற. வாய் மட்டும் எடுத்துக்கிட்டு முகம்லாம் நல்லா ஸ்டிஃப்னஸா இருந்ததுன்னா அது வேற. ஆனா முக தசைகளும் தளர்ந்து போகுதுன்னா அது தனி அறிகுறி. அதனால அப்படியும் கவனிக்கணும், பார்த்துக்கங்க. இந்த முக தசைகள் வந்து யாருக்கு தளர்ந்து போகும் அப்படின்னா இந்த கூல் லீப் பயன்படுத்துறவங்க, இந்த மாதிரி பான் பராக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க. தலைவலி அதிகமா இருக்கும், அதையும் எழுதிட்டீங்க. தலைவலி ரொம்ப பயங்கரமா இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும், இதெல்லாம் முக்கியமான அறிகுறி. மனக்குழப்பம், மன இறுக்கம், இதை எழுதிக்கங்க. தலை சுற்றலும் இருக்கும். அப்புறம் மாறுகண் வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம். நான் மறுபடியும் பயந்துக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு வர்றேன். இந்த கால் கட்டை விரல்ல யாருக்கு அதிகம் வெடிப்பு இருக்குதோ பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்குது. அல்லது பக்கவாதம் வந்தவங்களுக்கு கால் கட்டை விரல்ல வெடிப்புகள் காணப்படலாம். அது ஒரு முக்கியமான அறிகுறி. கட்டை விரல் இது எவ்வளவு துன்பமான வியாதி தெரியுமா? ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வியாதி இப்ப நிறைய வருது பாக்குறேன். இந்த பக்கவாதம் வந்தவங்க பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல பல லட்சங்கள் கட்டி அவங்க உடலை பராமரிச்சுக்கிறாங்க. ஆனா ஏழை எளியவர்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் கண்டுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மருத்துவமனையிலையும் செலவு பண்ணி பார்த்துக்கிறதுக்கு காசு கிடையாது. வீட்டிலையும் வந்து குடும்ப சூழல்லையும் அரவணைப்பா பார்த்துக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அதனால இந்த வியாதியெல்லாம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வாழ்க்கையை தூக்கி தலைகீழா போட்டுரும். அறிகுறினா எல்லாமே அறிகுறி தான். எப்படி தெரியுமா? அவங்களால சொந்தமா எந்திரிச்சு குடிச்சு பாத்ரூம் போக முடியாது. இதெல்லாம் அறிகுறி தான். நீ எப்படி எழுதணுமோ எழுதிக்கோ. சொந்தமா எந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாது. அப்புறம் வாந்தி வரும் அடிக்கடி. வாமிட்டிங் சென்ஸ் வந்து கூடுதலா இருக்கும், அதுவும் ஒரு அறிகுறி தான். அப்புறம் அவங்க எந்திரிக்க எதையாவது பிடிச்சுக்கிட்டு எந்திரிக்கணும்ல, யூரின் போகணும்னா கூட எந்திரிக்கணும்ல, அவங்களால முடியாது. அப்ப அந்த சிறுநீர் தேக்கமும் அங்க இருக்கும், அது ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு அறிகுறி தான், எழுதிக்கோங்க. அறிகுறிகள் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா தெளிவா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தரேன். இன்னைக்கு வாதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கவாதம்னா என்னன்ட்டு போறேன் உள்ளர. வாதத்தின் அடிப்படைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. வாதத்தின் அடிப்படைகள். சித்த மருத்துவம்னாலே வாதம் பித்தம் கபம் தான். இன்னைக்குதான் நம்ம வாதம் பார்க்கிறோம். ஓகேவா? வாதத்தின் அடிப்படைகள். நீங்க எந்த நோயாளிகளை பார்த்தாலும் இந்த அறிகுறிகள் அவங்க சொல்றாங்களான்னு பார்க்கணும். முதல்ல நீங்க இந்த அறிகுறிகளை மண்டையில ஏத்திக்கணும், புரியுதா? ஒவ்வொரு நோய்க்கும் அறிகுறி இருக்கு, அதையும் நீங்க படிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. வாதம் பித்தம் கபம் இது மூணுக்கும் பொதுவான அறிகுறிகள் சில இருக்கு, சரியா? இப்ப நீங்க ஒரு நோயாளிய பாக்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாதத்துக்கு ஒரு 30 அறிகுறி இருக்கு, பித்தத்துக்கு ஒரு 30 அறிகுறி இருக்கு, அதே மாதிரி கபத்துக்கும் இருக்கு. அவரு கலந்து சொல்றாரு. இதுல எது அதிகமா இருக்குதோ அந்த நோயால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து வாதத்துல ஒரு 5 அறிகுறி சொல்றாரு, கபத்துல ஒரு 5 அறிகுறி சொல்றாரு, ஆனா பித்தத்துல 20 சொல்றாரு. அப்ப அவருடைய உடலில் பித்தம் ஆதிக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள், சரியா? அப்ப இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, இத தெளிவா எழுதி வச்சுக்கிட்டு மண்டையில ஏத்திக்கங்க. இல்லைன்னா இந்த ஒரு வருஷத்துல நான் ஏத்தி விட்டுருவேன்.
இதை மறக்கவே கூடாது. யாரை பார்த்தாலும் இந்த அறிகுறி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாதம். குத்தல், குடைதல், நோதல், தொழில் அற்று போதல். தொழில் அற்று போதல். இப்ப கை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது வேலை செய்யாம போயிடுச்சு இல்லையா? சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்றோம் இல்லையா? அதோடைய தொழில் அது விட்டுருச்சு இல்லையா? தொழில் அற்று போதல். நடுக்கல். குத்தல், குடைதல், நோதல், தொழிலற்று போதல், நடுக்கல், இறுக்கமாகுதல். இறுக்கமாகுதல். நீர் பசையின்மை. நீர் பசையின்மை. உடல் இளைத்தல். பூட்டு நழுவுதல். பூட்டு நழுவுதல். நீர் வேட்கை. குடைதல், நோதல், தொழிலற்று போதல், நடுக்கல், இறுக்கமாகுதல், நீர் பசையின்மை, உடல் இளைத்தல், பூட்டு நழுவுதல், நீர் வேட்கை, உறுப்பு தளறுதல். எந்த உறுப்பு வேணாலும் தளரும். உறுப்பு தளறுதல். மரத்து போகுதல். அப்புறம் வீக்கங்கள். விரல்களை அசைக்க முடியாமை. விரல்களை அசைக்க முடியாமை. அப்புறம் தோள்களில் கருப்படித்தல். கண்ணுக்கு கீழே கருவளையம், கழுத்துல திடீர்னு தோல்ல எங்கேயாவது கருப்படிக்குது அப்படின்னு சொன்னா அது தோல் கருத்தல். திடீர்னு. ஓகே, அவ்வளவுதான்பா. இந்த அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா உங்கள் உடலில் வாதம் இருக்கிறது என்று பொருள். உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த அறிகுறி, இப்ப திடீர்னு கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் அடிக்குது அப்படின்னா வாதம் அதிகமாயிடுச்சு. உடம்பு சொல்லுது. யாராவது அந்த குத்தல் வலி இருக்கு, மண்டையில குத்துது, இல்லைன்னா வயிற்றுல விண்ணு விண்ணுன்னு குத்துற மாதிரி இருக்கு, கொடையிற மாதிரி இருக்கு, நடுக்குது, உடம்புலாம் இறுக்கம் ஆயிடுச்சு, இதுல எது சொன்னாலும் அது வாதம். இப்ப வாதம்னா என்னன்னு சொல்றேன். குளிர்ந்த காற்று. உடலில் தேங்கி இருக்கும் குளிர்ந்த காற்றுக்கு வாதம் என்று பெயர். இதை இப்பயே நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நிறைய பார்க்க போறோம். எத்தனை வகையான வாதம் இருக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? 84 வகையான வாதங்கள், வாத நோய்கள் உருவாகும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 84 வகையான வாதங்கள் உடலில் உருவாகும். அந்த 84ஐயும் நீங்க படிக்க வேண்டிய தேவையில்லை. அதுல ஒரு இன்னைக்கு மேஜரா இருக்கிற ஒரு 20 வாதங்கள் படிச்சீங்கன்னா போதும். கேட்டா சொல்லி தருவேன், அது வேற. ஆனா இன்னைக்கு மேஜரா வர்றது 20 வாதம் தான். எல்லா நோய்களும் வர்றது இல்லை. ஓகேவா? அதுல இன்னைக்கு உங்களுக்கு பக்கவாதம் சொல்லி தர போறேன். எல்லாரும் யோசிக்குதுங்க, எங்க போய் எங்க வராம பாரியா அப்படின்ட்டு. அதனால அந்த 84ல எடுத்தோன்னையுமே பக்கவாதம் கிடையாது, வேற வேற வாதங்கள் இருக்கு. அதுல 20ஆவதா வர்றதுதான் பக்கவாதம். நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போகும். புரியுதா? எல்லா வாதங்களுமே கொடுமையான நோய் தான். நீங்க பக்கவாதத்தை மட்டும் பெருசா எடுத்துக்க கூடாது. எல்லா வாதமுமே கொடுமையான நோய் தான். அதுல பக்கவாதம்ங்கிறது மரண துன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஆளு மட்டும்தான் உயிரோட இருப்பான், ஆனா வாழ முடியாது. பக்கவாதம் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு தான் காரணம் பார்த்தோம். அந்த காரணங்கள் எல்லாத்தையுமே நீங்க சும்மா இருக்கும்போது சிந்திக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆசிரியர் இப்படி ஒரு செயல் நடக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லுவாரே தவிர, அந்த காரணத்தை சிந்திக்க வேண்டியது மாணவர்களுடைய பொறுப்பு தான். அப்ப பக்கவாதம் அப்படின்னு வரும்போது உடம்புக்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மூளையில உண்டாகக்கூடிய ஒரு நோயாக கருதப்படுது. மனித மூளை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான உறுப்பு.
சில காரணங்களால அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு பக்கவாதம் அப்படிங்கிற நோய் உருவாகுது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரத்தம் போகல, இல்லைன்னா ரத்தம் போய் அங்க உறைஞ்சுக்கிடுச்சு, இல்லைன்னா அங்க அந்த இரத்த குழாய் உடைஞ்சு அல்லது வெடிச்சு இரத்த கசிவு ஏற்படுது. இந்த 3 நிலைகளும் அங்க நடந்தா மட்டும்தான் பக்கவாதம். எப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒண்ணு ரத்தம் போகல, இல்லைன்னா உறைஞ்சிருச்சு, இல்லைன்னா அந்த குழாய் உடைஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு, அதனால இரத்த கசிவு உருவாகுது. இதுல 90% மனிதர்களுக்கு இரத்தம் உறைதலால் வரக்கூடிய பக்கவாதம் தான் வருது. 10% பேருக்கு தான் வெடிக்கிறது. இதெல்லாம் நீங்க இன்னும் ஆய்வு செய்யலாம். இதெல்லாம் இன்னும் மாடர்ன் சயின்ஸ்லயே கண்டுபிடிக்கல. இவனுக்கு ஏன் வெடிக்குது, இவனுக்கு ஏன் உறையுது, அதெல்லாம் கண்டுபிடிக்கல இன்னும். நீங்க வேணா தேடலாம், அதுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சீங்கன்னா நானே வாழ்த்து சொல்லுவேன். அதுல இடது பக்கம் மூளையில இந்த நிகழ்வு நடந்திருந்ததுன்னா பாதிப்பு வலது பக்கம் தெரியும். வலது பக்கம் மூளையில இந்த நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அதனுடைய பாதிப்பு இடது பக்கம் தெரியும். இத சித்த மருத்துவத்துல இடகலை பிங்கலை அப்படின்னு படிப்பாங்க. இடகலை பிங்கலை அப்படின்னு சொன்னா மூச்சு மட்டும் கிடையாது, ரத்தம் ஓடக்கூடிய நாளங்களையும் இடகலை பிங்கலைன்னு தான் சித்த மருத்துவத்துல அழைக்கிறாங்க. மூளையில நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாதங்களுக்குள்ள அந்த நோயாளிகள் வர்ம சிகிச்சை பார்க்கறவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னா சரி பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வந்தாலும் சரி பண்ணலாம். ஆனா ஆங்கில மருத்துவர்கள் 3 மாசம் கழிச்சு வந்துட்டாலே அவங்க கொஞ்சம் அது ரிஸ்கா தான் நினைப்பாங்க. நாட்கள் ஓடி போச்சுன்னு சொன்னா ஆங்கில மருத்துவர்கள் எங்களால முடியாதுன்னே சொல்லிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மூளையில இருக்கிற செல்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அதை மீட்க முடியாதுங்கிற ஆழமான நம்பிக்கை இருக்கு. மூளையில ஒரு பகுதி செல்கள் செத்து போச்சு, நரம்பு செல்கள் செத்து போச்சு, அதை மீட்க முடியாதுங்கிறதுல தெளிவான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. முகங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா மூளையிலிருந்து நிறைய நரம்புகள் மெல்லிய நரம்புகள் முகத்துக்கு வருது. அந்த மூளையிலிருந்து தாவாங்கொட்டைக்கு, கன்னத்துக்கு, கண்களுக்கு, மூக்குக்கு, உதடுகளுக்கெல்லாம் நிறைய நரம்புகள் அங்க முடியுது. இது ஆக்சுவலா இரத்த நாளங்களில் நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வியாதியினுடைய சூட்சமம் எங்க இருக்குன்னா இரத்த நாளங்களிலும் நரம்புகளிலும் இருக்குது. இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கணும், வந்ததுக்கு அப்புறமும் நம்ம சிகிச்சை பார்க்கணும்னா நீங்க கவனிக்க வேண்டியது இரத்த நாளங்களையும் நரம்புகளையும் தான். மூளையே கிடையாது. மூளையை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எடுத்த உடனே அந்த இரத்த நாளம் வெடிச்சிருமா அப்படின்னா வெடிக்காது. ஒரு பொருள் உறையுது அப்படின்னு சொன்னா குளிர்ச்சி இல்லாம உறைய முடியாது. ஒரு பொருள் குளிர்ச்சி இருந்தாதான் உறையும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல எதையோ ஒண்ணு தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா அங்க குளிர் தானே. வெறும் தண்ணிய தூக்கி வைக்கிறோம், கட்டி ஆயிருது. அப்ப வாதம் என்பது குளிர்ச்சி, குளிர்ச்சியான காற்று. அந்த குளிர்ச்சியான காற்று உடல் முழுக்க பரவும் பொழுது ரத்தத்துல பரவாம இருக்குமா? ரத்தத்துலதான் அது முக்கியமாவே பரவும். அந்த குளிர்ச்சியான காற்று பரவி மூளையில ரத்தத்தை உறைய வச்சிருது. அது மூளை வரைக்கும் போகுது. அங்க உறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கட்டியா மாறும் அல்லது அடைப்பா மாறும். அப்ப மூளையில இருக்கிறது மெல்லிய நரம்புகள், மெல்லிய இரத்த நாளங்கள்.
அது என்ன பண்ணும்னா வீங்க ஆரம்பிக்கும், வீங்கிதான் வெடிக்கும். அப்ப இந்த 3 நிலைகளையுமே மருத்துவத்துல கணக்கிடுறாங்க. உறையுது, தேங்குது, வீங்குது, வெடிக்குது. இப்ப ஒரு இடத்துல உறையுதுன்னு வச்சுக்குவோம், உடனே பக்கவாதம் வந்துருமான்னா வராது. வேற வேற நரம்புகளிலிருந்து, இரத்த நாளங்களிலிருந்து மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் போய்கிட்டே தான் இருக்கும். அந்த இடத்தை எப்படியும் சரி பண்ண பார்க்கும் உடம்பு. அந்த பிளாக்கேஜை எடுத்து சரி பண்ணிடணும் அப்படின்னு அது உடம்பு பல முயற்சிகள் பண்ணும். எப்படி நம்ம டிராபிக் ரூல்ஸ் எப்படி போட்டு வச்சிருக்கிறோம், 4 ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம்ல, மேம்பாலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல, இப்படி போக முடியலனாலும் அங்கிட்டு போய் இப்படி வந்துடலாம் இல்லையா? அது போல மூளைக்குள்ள இரத்த நாளங்களுக்கு எங்கிட்டும் போய்கிட்டே தான் இருக்கும். இதுல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரத்தம் போகலைன்னா மூளையில இருக்கிற செல்கள் எல்லாம் படபடன்னு இறந்துரும். அதனாலதான் குழந்தை பிறந்த உடனேயுமே தேம்பி தேம்பி அழுவுது. இறைவன் அப்படி ஒரு செயலை வச்சிருக்கான். குழந்தை பிறந்த உடனேயுமே அது ஏன் அழுவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுல இருந்துட்டு வெளியில வந்துட்டோமேங்கிறதுக்காக அழுவல. அதை இயற்கை அந்த குழந்தைய அழ வைக்குது. ஏன்னா அது தேம்பி தேம்பி அழுகும் போது நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும். சுருங்கி விரியும் போது மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை எடுத்து கொடுத்துரும். ஆக்சிஜன் கிடைச்சு உடனே அந்த சப்ளை மூளைக்கு கிடைச்சிரும். அதனால இறைவன் அப்படி ஒரு செயலை குழந்தைக்கு வச்சிருக்கிறான். இப்ப இந்த ரத்தம் கசிஞ்சா என்ன நடக்கும்? அதாவது உறைதல்லையே ஸ்ட்ரோக் வந்துடும். கட்டி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்துடும். கை கால் பக்கவாதம் ஒரு பக்கம் விழுந்துரும். ஓகேவா? வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் தலைவலி எல்லாம் வர்றது. பெரிய அளவுல தலைவலி. அது மாதிரி ஒரு தலைவலியை உங்களால பார்த்திருக்கவே முடியாது. உங்களுக்கு தலைவலின்னு வந்தா முன்னாடி வலிக்கும், நெத்தி பகுதியில வலிச்சிருக்கும், இல்லைன்னா பின்னாடி வலிச்சிருக்கும். தைலம் தடவி அதை ரிலீஸ் பண்ணிருப்பீங்க. மூளையில இரத்த குழாய் வெடிச்சு அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் கசிஞ்சது அப்படின்னா ஒரு 5000 கிலோ தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வலி உயிர் போற வழியா இருக்கும். அந்த நிலையை அனுபவிக்கிறாங்க பக்கவாதம் வந்தவங்க. நீ இப்ப அந்த வழியிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது பல பிறவி எடுத்து வந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ரத்தம் கசிகிற நிலை ரொம்ப ஆபத்தான நிலை. பெருசா பக்கவாதம் உயிருக்கு ஆபத்தை கொடுக்கறது இல்ல, ஆனா மரண துன்பத்தை கொடுத்துரும். நரம்புகள்லையும் இரத்த குழாயிலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் கசிஞ்சு அது மூளையை அஃபெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, அது கசிஞ்சா ஏன் பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ரத்தம். அது எப்ப கசிஞ்சு வெளியில வந்துருச்சோ அதன் பிறகு அது நஞ்சு விஷமாக மாறிவிடும். அது மூளையை பாதிச்சிடும். அதனாலதான் சீக்கிரம் கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே இந்த சித்த வைத்தியம் வர்ம சிகிச்சையில பக்கவாதம் வந்த உடனே இங்க கூட்டிட்டு வர மாட்டாங்க. அந்த கேஸ நம்ம ஆளுங்க யாருமே டீல் பண்ண மாட்டாங்க. டீல் பண்ணலாம், ஆனா இன்னும் அந்த பாரம்பரிய வைத்தியர்கள் மேலலாம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், இயற்கை மருத்துவத்துல எல்லாம் இன்னும் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. பக்கவாதம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மூளை நரம்பியல் மருத்துவர்கள் அந்த மருத்துவமனைக்கு கொண்டுட்டு வர சொல்லுவாங்க. அதுதான் பொதுவான அறிவுரை. வேற எங்கேயும் போய்கிட்டு காலம் தாமதிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயமுறுத்திடுவாங்க. புரியுதா? அதனால அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்து பல லட்ச ரூபாய் செலவழிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரம்பரிய வைத்தியத்தை, ஹோமியோபதி, நேச்சுரோபதி போன்ற வைத்தியங்களை அவங்க தேடுவாங்க. சித்த வைத்தியம் இது மாதிரியான விஷயங்களை தேடுவாங்க. இப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு.
பொதுவா இந்த நோய் வந்து ஆண்களுக்கு அதிகம் வர்றதுதான் இயல்பு. ஆண்களுக்கு தான் அதிகம் வருது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக மன அழுத்தம், அதிகமா கோவப்படுறது. பொதுவா நான் மன உணர்ச்சிகளை எந்த நோய்க்கும் காரணமா சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த நோய்க்கு நான் சொல்லிதான் ஆகணும். மன அழுத்தமும் அதிகமா கோவப்படுறதும் இந்த நோய்க்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையா அமையுது. இரத்தத்துல அமிலத்தன்மை அதிகரிக்கிறது தான் இந்த நோய்க்கு மூல காரணம். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வந்து நம்ம உயர் ரத்த அழுத்தத்திலேயே பார்த்துட்டோம். உயர் ரத்த அழுத்தம் தான் இந்த நோய்க்கு மூல காரணம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மூளையில் ஏற்படுகின்ற காயம்தான் பக்கவாதம். இப்ப இதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடைமுறையில இருக்கிற உண்மையும் சொல்றேன், இதுல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இன்னைக்கு பக்கவாதத்துக்கு சரியான சிகிச்சை எங்கேயுமே கொடுக்கப்படுவது இல்லை. இது என்னுடைய கருத்து. பக்கவாதத்துக்கான சிகிச்சை எங்கேயுமே சரியா இல்லை. இன்னும் சொல்ல போனா நவீன மருத்துவத்துல இதுக்கான தீர்வு இல்லை. அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க இல்லைன்ட்டு. ஆனா இதுக்கு வந்து மரபுவழி வைத்தியங்கள்ல தீர்வு இருக்கு. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மக்களோ அரசாங்கமோ இவங்க கையில கொடுக்கறது இல்லை, நம்ம கையில கொடுக்கறது இல்லை. அந்த கால அவகாசம் எல்லாம் முடிஞ்சு போயிருது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனா இருந்தாலும் மூளைக்கு புத்துயிர் கொடுத்து மூளைய பழைய மாதிரி மீட்டு எடுத்து கொண்டு வர முடியும். மூளை செல்கள் இறந்து போச்சுன்னா அது திரும்ப புத்துயிர் பெறாது. இறந்து போனதுதான் அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது. ஆனா அப்படி கிடையாது. அந்த இறந்து போன திசுக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சித்த மருத்துவர்களே பொறுமையா முறையா இந்த நோய்க்கு சிகிச்சை வழங்குறது இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம மருந்துகள் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆகிற செலவும் ஜாஸ்தி தான். உண்மையிலே இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, தனியார் மருத்துவமனைகள்ல இந்த நோய்க்காக நீங்க போனீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. வெயிட். அப்ப இதுல தெளிவான அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் ரொம்ப நல்லது. திரும்பவும் சொல்றேன், இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் எங்க இருக்கு? ரத்தம், ரத்த நாளம், நரம்புகள். இதுக்குள்ளதான் கொண்டுட்டு போறது இதயத்துக்கு ஈஸியான வேலை. அந்த ரத்தம் கெட்டிப்பட அது வந்து அளவுக்கு அதிகமான பிரஷரை கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் இந்த பக்கவாதம் வரும். இது வந்து அறிகுறி தெரிஞ்சும் வரும், அறிகுறி தெரியாமலும் வரும். சில பேருக்கு முன்னாடியே அறிகுறி தெரிஞ்சிடும், போய் நீங்க கவனிச்சுக்கப்பான்னு சொல்லிடலாம். சில பேருக்கு இது சைலண்டா வரும், தூங்கிட்டு இருக்கும்போது வந்துடும். பகல் 11ல இருந்து 12 மணிக்கு வரும். குறிப்பா திங்கக்கிழமை அதிகமா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்டிகை காலங்கள் முடிந்து வரும். ஏன்னா பெரிய கொண்டாட்டத்துல இருந்திருப்பான், ஜாலியா இருந்திருப்பான், ரத்த நாளங்கள் எல்லாம் வேலை செஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பிரஷர் கொடுக்கணும் இல்லையா, எல்லா ரத்த நாளங்களும் ஆக்டிவா இருக்கும். ரத்தம் கெட்டிப்படக்கூடாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ரத்தத்தை கெட்டிப்படதான் வைக்கும். கவனிச்சு பாருங்க. அதுலயும் குறிப்பா சர்க்கரை வியாதி வர்றவங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு ஏன் இருக்குன்னு சொன்னா, சர்க்கரை வியாதினா என்ன தெரியுமா? ரத்தம் வந்து சர்க்கரை பாகு மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் சர்க்கரை வியாதி. பாகு எப்படி இருக்கும்? நல்லா பதமா திடமா இருக்கும். அதனாலதான் மேலும் மேலும் அவங்கள சர்க்கரை திங்க கூடாதுன்னு சொல்றது. இனிப்பு சாப்பிட 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 ரத்தம் கெட்டிப்படும்.
ஒரு ஆட்டம் போடுற நாம கூட்டு இந்த வியாதி ஒரு காலத்துல வயசானவங்களுக்கு வரும், 40 வயசுக்கு மேல அங்கன ஒண்ணு இங்கன ஒன்னா வரும். இன்னைக்கு எல்லாருக்குமே இளைஞர்களுக்கெல்லாம் இந்த இன்னைக்கு பக்கவாதம் அதிகமா வருது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இளைஞர்களுடைய ரத்தம் அவ்வளவு தூரம் கெட்டிப்படுதுன்னு அர்த்தம். குளிர்ச்சியா இருந்தாதான் தங்கம் கெட்டிப்படும், குளிர்ச்சி இருந்தாதான் கெட்டிப்படும். தண்ணியே ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா கெட்டி ஆயிடுது. அப்ப இளைஞர் அப்படின்னாவே ரத்தம் சூடா இருக்கும்னு தான் அர்த்தம். இன்னைக்கு ஐடி ஜாப்ல வேலையே இல்ல, உட்கார்ந்தாலே எந்திரிக்கிறது கிடையாது. அப்ப நாடி நரம்புகள்லாம் என்ன வேலை செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வேலையும் செய்யாது. ஐடி ஜாப்ல இருக்கிறவனுக்கு தான் இன்னைக்கு அதிகம் பக்கவாதம் வருது. அப்புறம் பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு நான் பக்கவாதம் வந்த எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறேன். என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது நான் ரொம்ப கோவப்படுவேன், டென்ஷன் ஆவேன். எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறான், அவன்கிட்ட கத்திக்கிட்டே இருந்தா தானே வேலை ஒழுங்கா செய்யறான், கத்தாம இருந்தா அன்பா பேசினா வேலை செய்வானா அப்படின்னு மன அழுத்தம் ஆகுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் நிறைய காரணம் வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கறதுக்கு பெரிய பொறுமை வேண்டும். நீ பல காலம் திருமூலர்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும். அப்பதான் ஒரு 10 பேரையாவது சரி பண்ண முடியும். கோவத்தோட உச்சகட்டத்துல இருந்து நோயாளியும் கோவத்தோட உச்சகட்டத்துல இருந்தா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் தெரியணுமே தவிர சிகிச்சை பார்க்க முடியும். உடல்ல நடக்கிற சகல தொழிலுக்கும் காரணம் மூளைதான். உடல்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாத்துக்குமே காரணம் மூளைதான். அது எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மூளையிலேயே பிரச்சனை வருது அப்படின்னா அது இந்த உயர் ரத்த அழுத்தம் தான், பக்கவாதம் தான் காரணம். இதுல 2 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இந்த நோயை போட்டி போட்டுக்கிட்டு சரி பண்ணக்கூடிய இடத்துல 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒண்ணு பிசியோதெரபி, இன்னொன்னு வர்மக்கலை. பிசியோதெரபிக்கு அப்புறம் பக்கவாதம் வந்தவங்க நம்புற ஒரு சிகிச்சை முறைன்னா அது வர்ம சிகிச்சை தான். வர்ம சிகிச்சையை எதுக்கு நம்புறாங்களோ இல்லையோ, பக்கவாதம் வந்தவங்க அதுக்கு இந்த சிகிச்சையை நம்புவாங்க. இதுல இருந்து என்ன மீட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு ஆழமா நம்புவாங்க. உங்களுடைய அறிவும் திறமையும் டெப்தா இருந்ததுன்னா அழகா மீட்டெடுக்கலாம். அவங்க மூளைக்கு புத்துயிர் கொடுக்கலாம். இப்ப இந்த ரத்தத்துல இருக்கிற டென்சிட்டி குறையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடம்பு அதுக்குதான் போராடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு டென்சிட்டி ரத்தத்துல இருக்க கூடாதே, அதை எப்படியாவது சரி பண்ணணும் உடம்பு போராடிட்டு இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மருந்துகள் கொடுக்கணும் ரத்தத்தினுடைய கெட்டித்தன்மையை குறைக்கிறதுக்கு. இதான் அலோபதியில இன்ஜெக்ஷன்ல சர்வசாதாரணமா பண்றான். ஒரே இன்ஜெக்ஷன் கெட்டித்தன்மையை குறைச்சிருவான். ஆனா அந்த இன்ஜெக்ஷனை ரெகுலரா போட்டோம்னா சோலி முடிஞ்சு போயிடும். அப்ப சித்த மருத்துவத்திலையும் அந்த ரத்தத்தினுடைய டென்சிட்டியை குறைக்கிறதுக்கு ஊசி கிடையாது, மருந்து இருக்கு. அந்த மருந்துலாம் என்னங்கிறத கடைசியா சொல்றேன். இயற்கையா ரத்தம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிராண சக்தி கிடைச்சதுன்னா போதும். ஆக்சிஜன் கிடைச்சதுனாவே ரத்தம் கெட்டிப்படாது. அப்ப ரத்தத்துக்கு ஆக்சிஜனை கொடுக்கிற ஆள் யாரு? நுரையீரல். அதிகாலையில எழுந்திருச்சு மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. அல்லது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. ரத்தம் சூடா இருக்கிறது நல்லதுதான், ஆனா அது பித்தமா இருக்கக்கூடாது. ரத்த பித்தம் அப்படிங்கிற இடத்துக்கு போக கூடாது. ரத்தத்துல வெப்பம் இருக்கலாம், வெம்மை இருக்கக்கூடாது, பித்தம் இருக்கக்கூடாது, உஷ்ணம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ரத்தம் எப்போதுமே வெப்பமாக இருக்கிறது அதனுடைய இயல்பு. ரத்தத்துக்கு வெப்பம் தேவை, சூடு தேவையில்லை, உஷ்ணம் தேவையில்லை, பித்தம் தேவையில்லை. புரியுதுங்களா? அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா அது நோய். வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், மூச்சு பயிற்சி செஞ்சுக்கலாம். இந்த வர்ம சிகிச்சையில
ஒரு இது நடத்தணும். தொக்கணம்னு ஒரு முறை உண்டு. பஞ்சாயத்து தொக்கணம் அப்படின்னா தெரப்பெட்டிக்கல் மசாஜ். மாதிரி ஒரு நடத்தி பண்ணிட்டு இருக்காரு. அங்க மெட்ராஸ் வரைக்கும் ரத்த ஓட்டம் வந்து இதயத்திலிருந்து தொடங்கி உடல் முழுக்க பரவி நிக்குது. அப்ப ரத்த ஓட்டம் போற பகுதியிலேயே நம்ம வந்து மசாஜ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்கேயுமே அடப்பு இருக்காது. உனக்கு அடப்பு தானே பிரச்சனை. எங்கேயாவது உறைஞ்சு நின்றுச்சுன்னா அதான் அடப்பு. அந்த அடப்பை ஈஸியா எடுக்க முடியும் பாதிப்பே இல்லாம. அதே மாதிரி மூளையில மட்டும்தான் அடப்பு ஏற்படும்னு கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்னு தான் பேரு. இதயத்துக்கு வந்தா இதய அடைப்பு, மூளைக்கு வந்ததுன்னா மூளையில அடைப்பு, அவ்வளவுதான். உரையிறதுதான் அடைப்பு. இது ரெண்டும் முக்கியமான விஷயம்ங்கிறதுனால இங்க அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே உயிருக்கு ஆபத்தாயிருது. அப்ப மீதி எங்கேயாவது அடைப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். அதனால உயிருக்கு ஆபத்து கிடையாது. உடம்புல பல இடங்கள்ல ரத்த அடைப்பு, ரத்த கட்டு இருக்கும். நம்ம ஆளுங்க தெளிவா அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா. ரத்த அடைப்பு கூட கிடையாது, ரத்த கட்டு. அது சரியா, உறைஞ்சிருந்தாதான் அந்த இடத்துல கட்டு இருக்கும். அப்ப வெறும் உடம்புல போட்டு ஒண்ணு அமுக்கிக்கிட்டே இருந்தா வலி தாங்க முடியாது. அப்ப உடல் முழுக்க எண்ணெய் போட்டு தைலம் போட்டு தோலுக்கு ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாம உடல் முழுக்க நம்ம தொக்கணம் செய்யும் பொழுது அதை நீங்க நேர்ல கத்துக்குவீங்க. அந்த அடைப்பை எடுக்க முடியும், எங்கேயுமே அடைக்காமலும் பாத்துக்க முடியும். புரியுதா? அதே மாதிரி தொக்கணத்துல நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, உடம்புல கை வச்சீங்கனாலே எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அவ்வளவு தூரம் இதுல உங்களுக்கு நிபுணத்துவம் வந்துடும். புரியுதா? இதை விட ஒரு பெரிய வைத்தியம் எங்க இருக்கு? அப்ப பக்கவாதத்துக்கு இதுல இல்லாத சிகிச்சை வேற எங்க இருக்கு? சொல்லுங்க பாப்போம். அதனால புரிஞ்சுக்கங்க. அப்புறம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், இந்த வித நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய பொறுமை வேணும். நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு பொறுமையோட இருங்கன்னு சொல்றது என் பேச்ச கேட்கறதுக்காக இல்ல. பொறுமைங்கிறது உங்களுடைய அப்பதான் நோயாளிகளை பார்க்க முடியும். நோயாளிகள்னா யாருன்னா எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நோயாளி. நீ நோயாளியா இருந்து பாடம் கேட்காத, மாணவரா மாறிடு. நோயாளிகளை தான் நம்ம டீல் பண்ணுவோம். புரியுதா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஹியூமன் நேச்சர் கிடையாது. அப்ப நானும் வந்து உங்களை கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, உனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக் கொடுக்குறேன்லாம் நினைக்காதீங்க. நீ நோயாளி ஆயிடுவ. அப்படி மாறாத. இருக்கிற நிலையில இருந்து இழிவாகி போயிடக்கூடாது. இந்த சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அவசரப்படுவாங்க. பக்கவாதம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்படுவாங்க. டக்குன்னு இது என்ன இதுல இருந்து மீட்டெடு அப்படின்னு. அவசரம் தான் கோபம். புரியுதா இல்லையா? இப்ப நம்ம இவ்வளவு காரணம் பார்த்தோம்ல, தண்ணி அடிக்கிறது, ஜங்க் ஃபுட்டு, இரவுல முழிச்சு கிடக்கிறது, இவ்வளவு காரணம் பார்த்தோம்ல. இதெல்லாம் உடனே பக்கவாதம் உருவாயிருக்கும். அந்த 20 காரணங்களையும் அந்த 20 காரணங்களும் அவங்க உடம்புக்குள்ள வாதமா மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 ஆண்டு காலம் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 4 நாள் தண்ணி அடிச்சாலும் பக்கவாதம் வந்துடாது. ஒரு 6 மாசம் தம் அடிச்சாலும் பக்கவாதம் வந்துடாது. அந்த 20 காரணங்களையும் அவன் 10 வருஷமா பண்ணிருப்பான். அப்ப அந்த நோய் வந்து மெல்ல மெல்ல 10 வருஷமா அவன் உடம்புல வளர்ந்து ஒரு நாள் தூக்கி அடிச்சிருக்கு. நம்ம கிட்ட கொண்டு வந்தோடனே 3 மாசத்துல அவனுக்கு மாற்றம் தெரியும். சாத்தியமா இது? ஏற்கனவே செஞ்சு வச்ச வேலை தானே இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை ரிவர்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு காலகட்டம் கொடுக்கணும். முதல்ல உடம்புல சேர்ந்த குப்பைகளை வெளியில எடுக்கணும். குப்பைகள் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு ஹீல் ஆக ஆரம்பிக்கும். 10 வருஷமா பாதிக்கப்பட்டிருக்குன்னா எனக்கும் 10 வருஷம் கொடுன்னு நம்ம கேட்க போறது இல்ல. உண்மையா ஒரு 2-3 வருஷங்கள் அவங்க இருக்கணும். ஆனா இதெல்லாம் எந்த நோயாளிகிட்டையுமே நேரடியா சொல்லிட முடியாது. நீ 2-3 வருஷம் இப்படித்தான் நீனா கொதிச்சிருவாங்க, கொந்தளிச்சிருவாங்க, நான் வேற டாக்டரை பாத்துக்கிறேன். ஆனா ரியாலிட்டி அதுதான். அவன் எந்த டாக்டரை பார்த்தாலும்
அவன் அவசரத்துக்கு அங்க ஒண்ணுமே நடக்காது. ஆமா இதுவரை சாப்பிட்டா பேசுறான் சுரேஷ். இப்பதான் அந்த உண்மை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றேன் நானு. என்ன சொல்ல நான் கேட்கற மாட்டேன். ஒரே இப்ப எல்லாருக்குமே குணம் ஆயிருக்கா? அந்த நோய் வந்து பழைய மாதிரி இருந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்களான்னா இல்லவே இல்லை. அப்படி யாராலையும் வர முடியாது. நீ நம்பாத. நான் இவ்வளவு உணர்ச்சிகரமா பேசுறதுனால நல்லா கத்துக்கிட்டு பக்கவாதத்துல இருக்கிறவங்க மீட்டு எடுத்துருவோம் நம்ம அப்படின்லாம் நீ நம்பாத. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவ்வளவு பொறுமை எல்லாம் உனக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. புரியுதா? அதே நேரம் நீ பொறுமையா இருந்தாலும் உன்கிட்ட பொறுமையா இருந்து சிகிச்சை எடுத்துக்கிறேங்கிற இடத்துல எந்த பக்கவாத நோயாளியும் இல்லை. எல்லாம் அவசரத்துல இருக்கிறான். அவன் நீ 6 மாசத்துல குணப்படுத்தி தர்றேன் அப்படின்னு நீ சொன்னா கூட 6 மாசத்துல அவன் டாக்டரை பார்க்க ரெடியா இருக்கான். என்கிட்ட காசு இருக்கு, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, சீக்கிரம் ரெடி பண்ணி கொடு. அப்படிலாம் கடவுளே வந்தாலும் சரி பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்ப இவ்வளவு கொடுமையான நோய் வந்திருக்குது அப்படின்னா நம்ம பெரிய அளவுல ரியலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். பல காலமா முட்டாள் மனிதனா வாழ்ந்துருக்கோம்னு அர்த்தம். யாரோ நம்ம மேல ஏறி சவாரி செஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஓட்டுன ஓட்டத்துக்கெல்லாம் நம்ம ஓடி இருக்கோம்னு அர்த்தம். ஆண்களுக்கு தான் இது அதிகம் வருது. காரணம் என்ன? இன்னைக்கு பெண்களுக்கும் வருது. காரணம் என்னன்னா ஆண்கள் செய்யற அத்தனை வேலையும் அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு எல்லா துறைகளுக்கும் பெண்களும் வந்துட்டதுனால பெண்களுக்கும் வருது. ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுறது மன அழுத்தத்தினாலதான். அது இன்னும் இந்த ஆண்மை குறைவு பாடம் நடத்தும் போது நீங்க கேட்டீங்கன்னா அங்க ஒரு ஆணுன்னா என்னன்னு முழுசா டாப் டு பாட்டம் பேசுவேன். அங்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போதைக்கு இங்க மன அழுத்தத்தினாலையும் அதிகப்படியா டென்ஷன் கோபம் ஆகுறதுனாலையும் வருது அப்படிங்கிறதோட இப்போதைக்கு இதுல முடிச்சுக்கிறேன் நான். ஆனா ஆண்கள் ரொம்ப பாவம். அப்ப பக்கவாதம் அந்த குடும்பம் இருக்குல்ல, ஒரு குடும்பத்துக்கு ஆண் தான் ஆணிவேர். அந்த குடும்பத்துல ஆண் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அவன் எல்லாத்தையும் தான் தலையில சுமந்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஒரு ஆணுக்கு அந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பார்த்துக்கணுங்கிற அறிவு இன்னைக்கு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இந்த நோய் வந்தவங்க ரொம்ப பாவம். புரியுதா? உண்மையை சொல்லணும்னா சரியான சிகிச்சை பக்கவாதம் வந்தவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. நேர் எதிர்மாறான சிகிச்சை தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த மன அழுத்தம் மன குழப்பம் அப்படிங்கிறதுல இத காரணியிலையும் சொல்லலாம், அல்லது இந்த நோயினுடைய விளைவாலையும் அது வரும்னு சொல்லலாம். நான் பேசுறத இங்க இருக்கிறவங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கோபம், மன அழுத்தம், மன இறுக்கம் இதெல்லாம் இந்த நோய் வர்றதுக்கு காரணமாகவும் அமைது. இந்த நோயினுடைய வெளிப்பாடாகவும் இந்த நோயினுடைய ஒரு அறிகுறியாகவும் சிம்டம்ஸ் ஆகவும் இது இருக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? மன அழுத்தத்துக்கு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறவங்க தான் கூட இருக்கணும். அவங்கள பார்த்துக்கிற நர்ஸோ அல்லது குடும்பமோ அவங்கள இனிப்பமா வச்சுக்கிறதுக்கு பழகணும். இதை நார்மலா இருக்கும்போதே செஞ்சிருந்தா அவன் நல்லா இருந்திருப்பான். அதை விட்டுட்டு அவனுக்கு அழுத்தம் கொடுக்க 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 என்ன ஆயிடுறான் அப்படின்னா, இது எப்போதுமே 40 வயசுலதான் வரும். ஒரு மனுஷன் 40 வயசுக்கு மேல என்னால ஒண்ணும் முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போதுதான் வரும். வயசானவங்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு, இப்ப இளைஞர்களுக்கே வந்துட்டு இருக்கு. வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாம அவங்க மேல வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு பெரிய சுமை ஏத்தி வச்சு அவனுக்கு எப்ப இந்த நோய் வருதுன்னே தெரியாத அளவுக்கு சைலண்டா வேற வருது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வந்துருது. அப்ப இப்ப உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? பக்கவாத நோயாளிகளுக்கு நீங்களும் சிகிச்சை கொடுக்க போறீங்க. உங்களுடைய கடமை என்னன்னா நீங்க பொறுமையா இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு சொல்லி கொடுக்கணும், அவரை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். உங்ககிட்ட வரும்போது நீங்க இனிமையா அவங்கள பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர் எதிர்மறையான அட்வைஸ்னா என்ன தெரியுமா? அவங்க கிட்ட போய் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நோயினுடைய சைடு எஃபெக்டா கோபம் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அதுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணுமே தவிர அது அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. இதை இப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். சரியா?
இப்ப உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வருது, இவ்வளோ நம்ம வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் அப்படியே உணர்ச்சி பொங்கி வருது, ஆனா நம்ம கோவப்படக்கூடாதுன்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்கல்ல, அப்போ உங்க உணர்ச்சியை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கு. அவங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. அந்த உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தான் அவன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அவனால பண்ண முடியலங்கிறதுனாலதான் அப்படியே வெளிப்படுத்துறான். அப்ப உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் நிலையை அவர் இழந்து விடுகிறார். உணர்ச்சிகளுக்கும் நரம்புகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, சரியா? அப்ப உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தா அது நல்லதாங்க அப்படின்னா அதுவும் பக்கவாதம் வர்றதுக்கு காரணம். இப்ப கட்டுப்படுத்துறதா வெளிப்படுத்துறதான்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை அறிவுதான் தீர்மானிக்கும், சரியா? எப்போதுமே உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறதும் நோயை உண்டாக்கும். எப்போதுமே உணர்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதும் நோயை உண்டாக்கும். ரெண்டுமே ஒரு பேலன்சிங்கா பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. இது முழுக்க முழுக்க உணர்ச்சி சம்பந்தப்பட்ட வியாதிங்கிறதுனால இதை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. நீண்ட நாள் மன அழுத்தம் தான் இந்த வியாதியெல்லாம் உருவாக்கும். ஏதோ நேற்று இன்னைக்கு உருவான மன அழுத்தம் இந்த வியாதியை உருவாக்காது. இதுக்கு சிகிச்சையா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன், எல்லாரும் எழுதிக்கங்க. பக்கவாதத்திற்கான சிகிச்சை அப்படின்னு வரும்போது நடைப்பயிற்சி. நீங்க வந்து நல்லா நடக்கணும். நீங்க நடக்க 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 ரத்த நாளத்துல ரத்தம் போய்கிட்டே இருக்கும், ரத்தம் சூடு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 160 நிமிடங்கள் நீங்க நடக்கணும். 150 நிமிடங்கள். அப்புறம் ரெண்டாவது, இதெல்லாம் என்ன சிகிச்சை இல்லையா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சிகிச்சை தான். நடக்கிறது சிகிச்சை. இந்த நோய்க்கு நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நோய் வர்றதை தள்ளி போடலாம், சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா வர்ம தடவல். வர்ம தடவல் உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, அவ்வளவுதான். அதை அப்படி வச்சுக்கங்க. உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கிறது வர்ம தடவல். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா எண்ணெய் வச்சு கண்ணா பண்ணா தேய்ச்சிருவீங்க. அது எண்ணெய் தேய்க்கிறது முறையா ஒரு தெரப்பெட்டிக்கலா எண்ணெய் தேய்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி தேய்ச்சிங்கன்னா அது வர்ம தடவல். அடுத்தது தொக்கணம். தொக்கணம்லாம் இதுக்கான பிரத்யேக சிகிச்சை. அப்புறம் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி பிரதானமா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்புறம் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது. வாய்ப்பு இருக்கிறவங்க சைக்கிள் வாங்கி வச்சு ஓட்டுங்க. முடிஞ்சா குரூப்ல எல்லாம் போட்டோ எடுத்து போட்டுருங்க, சைக்கிள் வாங்கிட்டேன், சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ரத்த நாளங்களை சிறப்பா வச்சிருக்கோம் சைக்கிள் ஓட்டுறது. அப்புறம் மாவு ஆட்டுறது. முடிஞ்சா ஏதாவது கிராமங்கள் சைட்லாம் போனீங்கன்னா ஆட்டுக்கள்லாம் இருந்துன்னா ஆட்டுங்க. எங்க வீட்டுலாம் இருக்கு, அதுல ஆட்டுவோம், அப்பப்ப ஆட்டுவோம். எங்களுக்கு ரொம்ப உறவுக்காரவங்க, வேண்டியவங்க, சிட்டியில இருந்து அவங்க அப்பதான் வராங்க. யாரு வந்தாலும் மாவாட்ட விட்டுருவோம். மாவு ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு பக்கமா வலி இருந்தது, இப்ப போயிருச்சு அப்படின்னாங்க. அதாவது பக்கவாதத்துக்கான வாய்ப்பு இருந்து இறைவன் அருளால மாவாட்டினதுனால போயிருச்சு அது. புரியுதுங்களா? இப்படிதான் வியாதி வளரும். ஆனா நம்ம செய்யற செயல், நம்ம பெருமை இல்லாம, அப்படி நிறைய சமாச்சாரம் இருக்கு, பொய் இல்லாம இருந்தோம்னா, நம்ம நேர்மையாவும் உண்மையாவும் எப்போதும் மகிழ்ச்சியாவும் இருந்தோம்னா இறைவனே நம்மளை வழி நடத்துவான். எந்த நோயிலையும் சிக்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப மாவு ஆட்டுறதுன்னு எழுதிங்க. இதெல்லாம் சிகிச்சை தான். அப்புறம் பாத சிகிச்சை இதுக்கு நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். பாத சிகிச்சை ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்றது, அது நேர மூளையினுடைய நரம்பு மண்டலங்களில் தான் பிரதிபலிக்கும். அதான் ரெஃப்ளெக்ஸாலஜி. எல்லா ஊர்லயும் இன்னைக்கு கடை திறந்து உட்கார்ந்துருக்காங்க. புரியுதா? ரெஃப்ளெக்ஸாலஜி.
இது வர்மத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த சிகிச்சையும் இதுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்குதுங்கிறதுனால நான் இதை சொல்றேன். அப்புறம் ஒத்தடம் அடிக்கிறது. ஒத்தடம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வர்மக்கலை சித்தாவுக்கெல்லாம் சித்த மருத்துவத்துக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா மூலிகை ஒத்தடத்தை வச்சு எண்ணெயில வச்சு உடம்புல அங்க 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 அப்படி குத்தி குத்தி எடுப்பாங்க. அவ்வளவு சூடெல்லாம் தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா தோலே பழுக்கிற அளவுக்கு அந்த சூடு வச்சு வச்சு எடுப்பாங்க. காரணம் என்னன்னா அப்பதான் அந்த ரத்த குழாயில இருக்கிற அந்த குளிர்ச்சி எல்லாம் போகும். சிகிச்சை அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, ஒத்தடம் அடிக்கிறது. ஆனா தோலுக்கு ஒன்றும் ஆகாது. அவ்வளவு மூலிகையை வச்சு எண்ணெயில வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்து அங்கங்க வச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த வெப்பமானது தோல் வழியாக ரத்த குழாய்க்குள்ள போயிடும். ரத்தம் அந்த உஷ்ணத்தை வாங்கிக்கும். அதுக்கு பேர் தான் சிகிச்சை. ஒத்தடம் அடிக்கிறது. அப்புறம் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறது வாரத்துல 2 நாள். இது வந்து பித்தத்தை அடிப்படையாக கொண்ட நோய் தானே. ரத்த பித்தம் தானே முதல்ல வருது, அப்புறம் தானே இது. அதனால வாரத்துல 2 நாள் நல்லா எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறது. அப்புறம் பேதி மருந்து எடுக்கிறது, வயிற்றுல இருக்கிற மலைக்கட்டை சரி பண்ணதெல்லாம் சிகிச்சைகள். ஓகே, இதுக்கான மருந்துகள் என்ன இருக்குன்னு சொல்றேன். காடி கார செந்தூரம். காடி நெடில் காடி கார செந்தூரம். மயன தைலம். ஓகேங்கய்யா. மயன தைலம், மயன தைலம், சுக்கு தைலம், சண்ட மாருதம், ரசகந்தி மெழுகு, ரசகந்தி மெழுகு, அயகாந்த செந்தூரம், அயகாந்த செந்தூரம், அய வீர செந்தூரம், நசியம். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கவனமா எழுதுங்க. சக சரடி தைலம். சக சரடி சேர்த்துதான் எழுதணும், பிரிச்சு பிரிச்சு எழுதிடாதீங்க. நாட்டு மருந்து கடையில போய் சக சரடி தைலம் கொடுங்கன்னா தெரியாது உங்களுக்கு, சேர்த்து சொல்லணும். சக சரடி தைலம். தன்வந்திராதி தைலம். தன்வந்திராதி தைலம். மருதம்பட்டை சூரணம். மருதம்பட்டை சூரணம். அப்புறம் மூச்சு பயிற்சி. அப்புறம் வழக்கமா உணவுகள்ல பாத்தீங்கன்னா பழங்கள், கீரைகள், காய்கறிகள், பாரம்பரிய அரிசிகள். காய்கள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசிகள். அப்புறம் பூண்டு. பூண்டு முக்கியமான மருந்து. வாசனையை தரக்கூடிய எல்லாமே இந்த நோய்க்கு பெரிய மருந்துகள். ஏலக்காய், உணவு பொருளா இருந்தாலும் சரி, மருந்து பொருளா இருந்தாலும் சரி, எதெல்லாம் நல்ல வாசனை தருதோ இது எல்லாமே அதுக்கு மருந்து. ஏலக்காய் மட்டும் இப்போதைக்கு எழுதிக்கங்க. அப்புறம் எது எதெல்லாம் ஞாபகம் வருதோ என்கிட்ட கேட்டு கேட்டு எழுதிக்கங்க. அதனாலதான் நான் மொத்தமா வாசனைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நிறைய இருக்கு அதுல. மீன் வந்து பொதுவா பக்கவாதம் வந்தவங்க எடுத்துக்க கூடாது. ஆனா 3 மீன் வந்து எடுத்துக்கலாம். கிழங்கா மீன், சூற மீன், மத்தி மீன். இது 3லயும் அவங்களுக்கு தேவையான மருந்து இருக்கு. மீதி மீன்கள் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணணும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். மருந்துகள் வேணா இன்னும் 2-3 சொல்லட்டுமா? மருந்து இல்லைன்னா உணவு ஏதாவது 2-3 சொல்றேன். மாசிக்காய். மாசிக்காய் சூரணம் இதுக்கு நல்லா வேலை செய்யும். வேர்க்குழி தைலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேர்க்குழி தைலம். அப்புறம் சிற்றாமுட்டி தைலம் இதுக்கு அற்புதமா வேலை செய்யும். நம்ம ஆளுங்க வாதம்னு சொன்னாலே சிற்றாமுட்டியை தான் எடுப்பாங்க.
சிற்றாமுட்டிக்கு கேட்காத வாதம்னு ஒரு வாதமே கிடையாது. எல்லா வாதமும் சிற்றாமுட்டிக்கு கட்டுப்படும். அது இன்டர்னல் கிடையாது. இது நான் இப்ப சொல்லிக்கிட்டு வந்தது எல்லாமே பெருமருந்துகள். இதெல்லாம் நீங்க இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கணும். இந்த உணவு முறைகள், கீரை முறைகள், சாப்பாட்டு முறைகள் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். செந்தூரம் பற்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னாவே அதை என்ன கேட்காம நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, நானா வாங்கி பயன்படுத்தினேன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆரம்ப கட்ட வைத்தியர்கள் வேர்கள்ல இருந்து செய்யப்பட்ட மருந்துகள், இலை தலை பச்சளை மருந்துகள் தான் கொடுக்கணும். இப்படிதான் பழகி வரணும். அதுக்கப்புறம் தான் பற்பம் செந்தூரம். சித்த மருத்துவ பாடல் அப்படிதான் சொல்லுது. வேறுபாரு தலைபாரு மிஞ்சினாக்கால் பற்பம் செந்தூரம் பாரு. அப்ப வேரிலிருந்து செய்யப்பட்ட மருந்துகள் எது எதுன்னு பார்க்கணும். வெட்டி வேரா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்க, என்ன கேட்கவே வேண்டாம், வாசனை வரும். ஓகேவா? இப்படி வேறு எது வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்துல ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வேரா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு எதையோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு நான் இதை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அதுக்கப்புறம் பச்சளை மருந்துகளும் நீங்க துணிச்சலா பயன்படுத்தலாம். பற்பம் செந்தூரம் நீங்க அநேகமா ஒரு 2 வருஷத்துக்குள்ள கையாளக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா பக்கவாதத்துக்கு மேஜரா பயன்படுத்தப்படுற மருந்துகள் இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொன்னதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் சித்த மருத்துவத்துல அனுபவம் இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து இது. அதனால அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய விஷயங்கிறதுனாலதான் சொல்றேன். தீராத நோய் என்று எதுவும் இல்லை. நீங்கள் எந்த வகையான நோய்களினால் சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் நிரந்தர தீர்வுக்கான ஆலோசனையும் சிகிச்சையும் கொடுக்கப்படும். நமது தமிழ் சித்தர்கள் மற்றும் திருமூலர் அளித்த மரணத்தையே வெல்லும் சூட்சமங்களை கொண்டு உங்களது உடலில் வாதம், பித்தம், கபம் எவ்வாறு உள்ளது என்று நாடி பார்த்து நோய்களுக்கான ஆணிவேரை கண்டுபிடித்து உங்களது உடல் நிலைக்கேற்ப சித்த வர்ம மருத்துவம் மற்றும் பிராணாயாமம் மூலம் நிரந்தர தீர்வுக்கான சிகிச்சை கொடுக்கப்படும். உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் சித்த மருந்துகளை நீங்களாகவே உங்கள் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் நோய்களில் இருந்து விடுபட ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாற வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை போரூரில் 15 ஆண்டுகள் அனுபவம் உள்ள சித்த மருத்துவர் திரு ஹீலர் பழனிசாமி ஐயா அவர்களின் ஆலோசனை பெற வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 7845790002. மருத்துவ ஆலோசனைக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. இது தவிர வேறேதும் கட்டணம் தேவையில்லை. முன்பதிவு அவசியம். ஆன்லைன் மூலமாகவும் ஆலோசனை வழங்கப்படும். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்.